சிம்பு அவர்கள் நடிப்பில் வெற்றிமாறன் இயக்கத்தில் அரசன் திரைப்படத்தோட படப்பிடிப்பு நின்றுச்சு. ஐஸ்வரி கணேசன் பிடிவாதமாக இருக்காரு. எனக்கு கிட்டத்தட்ட வட்டியோட நான் செலவழித்த காசு, சிம்புக்கு அட்வான்ஸாக கொடுத்த காசு எல்லாம் சேர்த்து 14 கோடி ரூபா வரணும் அப்படிங்கிறதுல அவர் பிடிவாதமாக இருக்காரு. டி ராஜேந்தர் சார் சிம்பு சார்பாக ஆஜராகிற அவர் என்ன சொல்கிறாருன்னா, தேதி சிம்பு கொடுக்க தயாராக தான் இருந்தார். 365 நாள் ஃப்ரீயாக தான் வச்சுருந்தாரு. ஆனால் நீங்கள் தான் பயன்படுத்தலை, அதனால வாங்கின அந்த அட்வான்ஸை திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஒரு கிளாஸே அக்ரிமெண்ட்டில் இருக்குன்னு சொல்லும்போது நீதிமன்றம் கடைசியாக என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா, டி ராஜேந்தர் சார் சிம்புக்கு இது சாதகமாக வருது. இப்போ பிரச்சனை என்னென்னா சார், இப்போ அரசன் படம் ஷூட்டிங் ஆல்ரெடி கோவில்பட்டியில் நடத்துனாங்க. இப்போ சென்னையில் அரசன் படம் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. ஃபிலிம் சிட்டியில் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக ஒரு செட்டு போட்டு அது தயாராகிட்டு இருக்கு. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ பார்த்தீங்கன்னா பெப்சி இந்த படத்தை தடை பண்ணியிருக்காங்க. படப்பிடிப்பு நடத்துறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. அந்த படப்பிடிப்பு தடைபட்டு நிற்கிது. இப்படி ஒரு சூழ்நிலை வரக்கூடாது. எந்த படமாக இருந்தாலும் இப்படி ஒரு சூழ்நிலை வரக்கூடாது. நீங்கள் சிம்புக்கு ஆதரவாக வந்தாலும் இந்த இடத்துல ஐஸ்வரி கணேசனுக்கு ஆதரவாக பெப்சி இருக்குது. இது எப்படி எடுத்துக்கிறது? அதுதான் இப்படி ஒரு நானும் ஒரு தயாரிப்பாளராக இருக்கிறதுனால ஒரு படப்பிடிப்பை நிறுத்தும் போது என்ன ஆகும், அந்த தயாரிப்பாளர் நஷ்டப்படுவார். அது குறிப்பிட்ட தேதியில் படத்தை எடுக்க முடியாது. அவருக்கு வட்டி ஜாஸ்தியாகும். அவர் பிளான் பண்ண பட்ஜெட்டோடு இப்போ பட்ஜெட் ஏறிடும். நிறைய சிக்கல்கள் தயாரிப்பாளருக்கு வர்றதுனால படப்பிடிப்பு ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்னும், பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக செட்டில்மெண்ட்டுக்கு வந்துடும். ஆனால் என்னன்னு தெரியல, படப்பிடிப்பை நிறுத்தியிருக்காங்க. பெப்சி நான் கோஆப்ரேஷன், அதாவது இந்த படப்பிடிப்பு நடத்துறதுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கு தயாராக இல்லைன்னு சொல்லி இந்த படப்பிடிப்பை நிறுத்தியிருக்காங்க. டெம்பரவரியாக ஸ்டாப் பண்ணியிருக்காங்களா, இல்லைனா இந்த படமே ட்ராப் ஆயிடுச்சா, வேற ஹீரோலாம் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல். இந்த ப்ராஜெக்ட் ட்ராப் ஆயிடுச்சு. இந்த ப்ராஜெக்டில் கென் ஹீரோவாக நடிக்க போகிறாரு. தானு சார் ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு. வெற்றிமாறன் சார் அந்த ப்ராஜெக்டை தொடங்க போறாரு. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு வந்திருக்காங்க. ஒரு பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். சிம்பு அவர்கள் நடிப்பில் வெற்றிமாறன் இயக்கத்தில் அரசன் திரைப்படத்தோட படப்பிடிப்பு நின்றுச்சு அப்படின்னு டிஆர் அவர்கள் இன்றைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையில் குறிப்பாக ஏற்கனவே பழைய அட்வான்ஸ் வாங்கின பிரச்சனையை இந்த படத்தை காரணமாக சொல்லி இந்த படத்தை முடக்க பார்க்குறாங்க அப்படின்னு அறிக்கை வெளியிட்டிருந்தார். உண்மை என்ன சார் நடந்தது? என்ன பிரச்சனை சார் அரசன் படத்தில்? அதாவது ஐஸ்வரி கணேசன் வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் சார்பாக வெந்து தணிந்தது காடுன்னு ஒரு படம் எடுத்தார். அது சிம்பு கதாநாயகனாக நடித்தார். கௌதம் வாசுதேவன் மேனன் டைரக்ட் பண்ணார். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அப்போ தான் கொரோனா அது முடிஞ்ச காலகட்டம். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொரோனா குமார்னு ஒரு கதையை ஒரு இயக்குனர் சிம்புகிட்ட சொல்கிறாரு. அந்த கதை சிம்புக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த படத்தை நம்ம அடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐஸ்வரி கணேசன்கிட்ட சொல்கிறாரு. ஐஸ்வர்யா கணேசன் இதுக்காண்டி பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபா சிம்புக்கு அட்வான்ஸ் கொடுக்குறாரு. அந்த பட வேலைகளை எல்லாம் ஐஸ்வரி கணேசன் தொடங்குறாரு. நிறைய வேலைகள், அதாவது ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வேலைகள்லாம் நடக்க ஆரம்பிக்கிறது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிம்பு என்ன ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா, இந்த மாதிரி இந்த கொரோனா காலத்தில் இந்த படத்தை எடுத்திருந்தால் அது சரியாக வந்திருக்கும். கொரோனா முடிஞ்சிருச்சு, டோட்டலாகவே இந்த கொரோனா சீசனே முடிஞ்சிருக்கு. இந்த நேரத்தில் இந்த கொரோனா குமார்ங்கிற படத்தை எடுத்தால் கரண்ட்டு சிச்சுவேஷனோட கனெக்ட் ஆகாமல் இருக்கும். அதனால் இது இந்த படத்தை நம்ம பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு சிம்பு வராரு. அதை ஐஸ்வரி கணேசன்ட்ட சொல்கிறாரு. ஆனால் அந்த சூழ்நிலையிலே பார்த்தீங்கன்னா இந்த படத்தை தொடங்குறதுக்காண்டி கிட்டத்தட்ட ஒரு 7-8 கோடி ரூபா ஐஸ்வரி கணேசன் செலவழிச்சிட்டதா ஐஸ்வரி கணேசன் சொல்கிறார். 1 கோடி ரூபா சிம்புக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு. ஒரு 7-8 கோடி ரூபா ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு செலவழிச்சிருக்கதா ஐஸ்வரி கணேசன் சொல்கிறாரு. ஸோ இந்த படத்தை நம்ம எப்படியாவது எடுத்து முடிச்சிடலாங்கிற மாதிரி ஐஸ்வரி கணேசன் சிம்புக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. சிம்பு என்ன சொல்கிறாரு, இல்லை அந்த படம் வேண்டாம் அப்படிங்கிறத தீர்க்கமாக மறுக்கிறார். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கௌதம் வாசுதேவன் மேனனோட சேர்ந்து இன்னொரு படம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வரி கணேசன் கேட்குறாரு சிம்புக்கிட்ட. அப்போ ஐஸ்வரி கணேசன் சொல்கிறாரு, இல்லை சரியாக வராது அப்படின்னு சொல்கிறாரு. அது காரணம் என்னென்னா, வெந்து தணிந்தது காடு படப்பிடிப்பு நடந்து அந்த கிளைமேக்ஸ் காட்சிகள் எடுக்கும்போது கௌதம் வாசுதேவன் மேனனுக்கும் சிம்புக்கும் சில மனக்க வருத்தங்கள் இருந்தது. அதனால் தொடர்ந்து கௌதம் வாசுதேவனோட பயணிக்கிறதுல சிம்புக்கு விருப்பம் இல்லை. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஐஸ்வரி கணேசன் என்ன சொல்கிறாருன்னா, சரி வேற ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம், நீங்கள் எனக்கு உடனே ஒரு தேதி கொடுங்க அப்படின்னு ஐஸ்வரி கணேசன் சிம்புட்டு சொல்கிறார். சிம்பு வேற ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கார். ஆனால் என்னென்னா கதை சரியாக அமைய மாட்டேங்குது, டேரக்டர் சரியாக அமைய மாட்டேங்குது. ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் திடீர்னு ஆரம்பிக்க முடியாது அப்படின்னு சிம்பு தயக்கம் காட்டுறாரு. ஐஸ்வரி கணேசன் எனக்கு இம்மீடியட்டாக ஒரு ப்ராஜெக்டை பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாரு. இந்த காலகட்டத்தில் தான் பார்த்திங்கன்னா சிம்பு தக் லைஃப்லாம் நடிக்க போகிறாரு. அந்த நேரத்தில் சில பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. ஆனால் அங்கே சங்கத்தில் இருக்கிறவங்களாம் அதை பேசி சார்ட் அவுட் பண்ணாங்க. தொடர்ந்து இந்த பிரச்சனை ஐஸ்வரி கணேசன் சிம்புக்கு இந்த பிரச்சனை
பிரச்சனை தொடர்ந்து நிலுவையில் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இது 2 பேரும் பேசி சங்கங்கள்லாம் பேசி எதுவுமே செட்டில்மெண்ட்டுக்கு வரல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் ஐஸ்வரி கணேசன் வந்து இந்த வழக்கை வந்து நீதிமன்றத்துக்கு எடுத்துகிட்டு போகிறார். நீதிமன்றத்தில் இந்த வழக்கை வந்து ஐஸ்வரி கணேசன் தொடுக்கும்போது அவர் சைடு வாதம் என்ன அப்படின்னா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, சிம்புக்கு வந்து 1 கோடி ரூபா அட்வான்ஸ் கொடுத்தோம், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 கோடி ரூபா வந்து ப்ரொடக்ஷனுக்கு வந்து நாங்கள் ப்ரீ ப்ரொடக்ஷன் செலவழிச்சிட்டோம், படத்துக்கு செட்டு போட்டது வச்சது ப்ரிப்பரேஷன் எல்லாமே செலவழிச்சிட்டோம், பூஜை எல்லாம் கூட அந்த படத்துக்கு போட்டதாக வந்து ஐஸ்வரி கணேசன் வந்து சொல்கிறாரு. ஸோ அது இல்லாமல் நான் வந்து அந்த செலவழித்த காலத்துலேருந்து சிம்புக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், சிம்பு இந்த படத்துக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணல, வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன், வட்டி எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 14 கோடி ரூபா வந்து சிம்பு வந்து எனக்கு திருப்பி தரணும் அப்படிங்கிறது மாதிரி வந்து ஐஸ்வரி கணேசன் வந்து ஒரு வழக்கை வந்து நீதிமன்றத்தில் தொடுக்கிறாரு. இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்தது சிம்பு மேலே இந்த வழக்கில் சிம்பு வந்து அவங்க அப்பா டி ராஜேந்தர் சாருக்கு வந்து பவர் ஆஃப் அட்டர்னி கொடுக்குறாரு. அதாவது தன் சார்பாக வந்து நீதிமன்றத்தில் ஆஜராகி வழக்கை நடத்துறதுக்கான உரிமையை வந்து சிம்பு வந்து டி ராஜேந்தர் சார் கொடுக்குறாரு. டி ராஜேந்தர் சார் வந்து நீதிமன்றத்தில் ஆஜராகி அவர் அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க. அதாவது வந்து அந்த கொரோனாக்குமார்ன்ற படத்துக்கு சிம்புக்கு 1 கோடி ரூபா கொடுத்தது வேல்ஸ் நிறுவனத்தோட ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது, ரிட்டர்ன் அக்ரிமெண்ட். அந்த அக்ரிமெண்ட்டில் ஒரு கிளாஸ் இருக்குது, ஒரு பாயிண்ட் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இந்த படம் குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள் எடுத்து முடிக்கப்படவில்லை என்றால் இந்த 1 கோடி ரூபாயை வந்து அந்த நிறுவனம் திருப்பி கேட்க முடியாது, இது நான் ரீஃபண்டபிள், திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸை காமிச்சு டி ராஜேந்தர் சார் வந்து வாதிடுறாரு. டி ராஜேந்தர் சார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து ஐஸ்வரி கணேசன் வந்து சரியாக அடுத்த கதையை தேர்வு செய்யலை, இயக்குனரை தேர்வு செய்யலை, தேதி கொடுக்குறது சிம்பு ரெடியாக தான் இருந்தார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 365 நாள் சிம்பு வந்து வேற எந்த படப்பிடிப்புலையும் கலந்துக்கல, இவருக்காண்டி வெயிட் பண்ணாரு, சிம்புவோடைய டேட்ஸை வந்து ஐஸ்வரி கணேசன் வேஸ்ட் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி வாதங்களை ஆதாரத்தோடு வந்து டி ராஜேந்தர் சார் வந்து நீதிமன்றத்தில் வைக்கிறாரு. இந்த வழக்கை நடத்துறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 1 கோடி ரூபா வந்து இப்போ பணம் தானே அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த 1 கோடி ரூபாயை வந்து டி ராஜேந்தர் சார் வந்து கோர்ட்டில் டெபாசிட் பண்ணுறார். கோர்ட்டில் டெபாசிட் பண்ணுறதுனா அதை வந்து டிடியாக எடுத்து கோர்ட்டில் வந்து கொடுத்துருவாங்க. கோர்ட் அந்த 1 கோடி ரூபாயை வந்து அவங்க கஸ்டடியில் வச்சுருக்கோம். தீர்ப்பு வந்து ஒரு வேளை ஐஸ்வரி கணேசன் சாருக்கு சாதகமாக வந்தால் அந்த 1 கோடி ரூபாயை அவர் கையில் கொடுத்துருவாங்க. ஒருவேளை அவருக்கு சாதகமாக வரல, டி ராஜேந்தர் சாருக்கு சாதகமாக வந்தால், சிம்புக்கு சாதகமாக வந்தால் அந்த 1 கோடி ரூபாயை திருப்பி வந்து சிம்புக்கிட்டே கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ இந்த 2 பக்கம் வாதங்களையும் கேட்டு இந்த வழக்கு நீண்ட பஞ்சாயத்தாக இருந்ததுனால கோர்ட்டில் வந்து ஆர்பிட்ரேஷன்னா மீடியேஷன் போடுறாங்க. மீடியேஷன்னா 2 பேரும் உட்காந்து பேசுங்க அப்படின்னு ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் வந்து மீடியேஷன் போடுறாங்க. அந்த மீடியேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா ஐஸ்வரி கணேசன் வந்து பிடிவாதமாக இருக்காரு. எனக்கு கிட்டத்தட்ட வட்டியோட நான் செலவழித்த காசு, சிம்புக்கு அட்வான்ஸாக கொடுத்த காசு எல்லாம் சேர்த்து 14 கோடி ரூபா வரணும் அப்படிங்கிறதுல அவர் பிடிவாதமாக இருக்கார். டி ராஜேந்தர் சார் சிம்பு சார்பாக ஆஜராகிற அவர் என்ன சொல்கிறாருன்னா, தேதி சிம்பு கொடுக்க தயாராக தான் இருந்தார், 365 நாள் வந்து ஃப்ரீயாக தான் வச்சுருந்தார், ஆனால் நீங்கள் தான் பயன்படுத்தலை, அதனால வாங்கின அந்த அட்வான்ஸை திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஒரு கிளாஸே அக்ரிமெண்ட்டில் இருக்குன்னு சொல்லும்போது நீதிமன்றம் கடைசியாக என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா, டி ராஜேந்தர் சார் சிம்புக்கு வந்து இது சாதகமாக வருது, இந்த மாதிரி வந்து அந்த வழக்கு வந்து டி ராஜேந்தர் சார் சிம்புக்கு சாதகமாக வரதுனால அந்த 1 கோடி ரூபா டெபாசிட் பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த 1 கோடி ரூபாயை வந்து நீதிபதி வந்து சிம்புக்கிட்டே திருப்பி கொடுக்க சொல்லிட்டாங்க. இதுதான் நடந்திருக்கு. ஸோ அடுத்து இந்த வழக்கை நடத்த முடியுமா நடத்த முடியாதான்னா நடத்த முடியும், தொடர்ந்து நடத்த முடியும். எப்படி அப்படின்னா, இந்த மாதிரி வந்து நான் வட்டி கட்டியிருக்கேன், நான் வந்து இந்த படத்துக்கு நிறையா செலவுகள்லாம் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் வந்து காமிச்சு வாதிட்டு கோர்ட்டில் வந்து இந்த வழக்கை வந்து தொடர்ந்து நடத்த முடியும். அப்பீல் போனால் இல்லை இது, ஆமாம் அப்பீல் போனால் நடத்த முடியும். ஆனால் இந்த சிச்சுவேஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஐஸ்வரி கணேசன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இது வந்து ஆல்ரெடி வந்து சிலம்பரசனுக்கு சாதகமாக வந்துருச்சு தீர்ப்பு, அதனால் மறுபடியும் வந்து இதை நம்ம தொடர்ந்து நடத்தினோம்னா நமக்கு தான் இது பின்னடைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த வழக்கையே வாபஸ் வைக்கிறார். வழக்கு போட்டதே வந்து ஐஸ்வரி கணேசன் தான். வழக்கு போட்ட ஐஸ்வரி கணேசனே ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த வழக்கை வந்து வாபஸ் வாங்கிக்கிறாரு. ஸோ இப்போ இந்த பாயிண்டில் வந்து இந்த வழக்கு நீதிமன்றத்தில் இல்லை, நிலுவையில் இல்லை, இந்த வழக்கே வந்து முடிவுக்கு வந்துடுது. வழக்கு முடிவுக்கு வந்தாலும் அவர் ஐஸ்வரி கணேசன் என்ன சொல்கிறார் அப்படின்னா,
நான் வந்து அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன், 1 கோடி ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன், செலவழிச்சிருக்கேன் ஒரு 7-8 கோடி ரூபா, அதுக்கு வட்டி கட்டியிருக்கேன் ஒரு 2-3 கோடி ரூபா, இது எல்லாத்தையும் சேர்த்து 14 கோடி ரூபா கணக்கு வருது, இந்த பணத்தை வந்து சிம்பு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு அவர் வந்து பிடிவாதமாக இருக்காரு. அதனால மறுபடியும் சங்கங்களை நாடுறார். தயாரிப்பாளர் சங்கம் கோர்ட்ல முடிஞ்சதை இப்போ சங்கம் மூலமா தீர்க்கலாம் நினைக்கிறேன். ஆமாம், முதல்ல வந்து சங்கங்கள்லாம் தீர்வு செய்யறதுக்கு முயற்சி பண்ணாங்க, அது நடக்கலைன்னு தான் கோர்ட்டுக்கே போகிறாங்க. கோர்ட்டில் வந்து இவருக்கு சாதகமாக இல்லை, கோர்ட்லேருந்து வித்ட்ரா பண்ணிட்டு வெளில வந்து மறுபடியும் அந்த பணத்தை வந்து சிம்புக்கிட்ட வந்து கேட்குறாரு, எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துருங்க, நான் நஷ்டம் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு அவருடைய வாதத்தை வந்து அவர் தொடர்ந்து சொல்கிறாரு. தயாரிப்பாளர் சங்கம், நடிகர் சங்கம், இப்படி தொடர்ந்து வந்து எல்லா சங்கங்களும் பேச்சுவார்த்தை நடத்தி பார்க்குறாங்க. ஆனால் இது வந்து ஒரு முடிவுக்கு வரல. அதாவது வந்து சமீபத்தில் நான் கேள்விப்பட்ட ஒரு தகவல் என்ன அப்படின்னா, ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி சிம்புவே வந்து நேராக வந்து ஐஸ்வர்ய கணேசன் ஆஃபீஸ்க்கு போனதாகவும், நேராக ஐஸ்வர்ய கணேசனை சந்தித்து பேசினதாகவும், இது வந்து ஒரு 14 கோடி ரூபா அவர் கேட்குறாரு இல்லையா, அதெல்லாம் இல்லாமல் நான் ஒரு 5 கோடி ரூபா நான் பணத்தை திருப்பி கொடுத்துட்றேன், வயா மீடியாவாக நான் ஒரு பாயிண்ட்டுக்கு வரேன், நீங்கள் ஒரு பாயிண்ட்டுக்கு வாங்க, இந்த பஞ்சாயத்தை முடிச்சிடலான்னு கேட்டதாகவும், இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தானு சார், அப்புறம் முக்கியமான சில இயக்குநர்கள் ஆர்கே செல்வமணி இவங்கெல்லாம் வந்து ஐஸ்வர்ய கணேசனை பார்த்து சிம்பு வேற ஒரு பெரிய தொகையை வந்து கொடுத்து செட்டில் பண்ணுவார் அப்படின்னு சொன்னதாகவும், அதுக்கப்புறம் வந்து சிம்பு வந்து 5 கோடி மட்டும்தான் கொடுக்க முடியும்னு சொன்னதாகவும், அதனால் மறுபடியும் அது முடியாதுன்னு வந்து ஐஸ்வர்ய கணேசன் சொன்னதாகவும், ஏற்கனவே வந்து பேச்சுவார்த்தையின் போது சிம்பு நாலேஜ் இல்லாமல் அவங்க அப்படி சொல்லிட்டாங்களா அதிகமான தொகையை, இல்லைனா வந்து சிம்பு சொல்லி தான் சொல்லியிருக்காங்களா? இல்லை, ஒரு 4 பேர் பஞ்சாயத்துக்கு போகிறாங்கன்னா அங்கே வந்து எப்படின்னா ஒரு பேசி சரி பண்ணலாங்கிற நோக்கத்தில் சொல்லியிருப்பாங்க. இப்போ எப்படின்னா இப்போ பிரச்சனை என்னென்னா சார், இப்போ வந்து அரசன் படம் வந்து ஷூட்டிங் வந்து ஆல்ரெடி கோவில்பட்டியில் நடத்துனாங்க, இப்போ சென்னையில் வந்து அரசன் படம் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு, ஃபிலிம் சிட்டியில் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக ஒரு செட்டு போட்டு அது தயாராகிட்டு இருக்கு. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெப்சி வந்து இந்த படத்தை வந்து தடை பண்ணியிருக்காங்க, படப்பிடிப்பு நடத்துறதுக்கு வந்து தடை விதிச்சிருக்காங்க. இந்த படப்பிடிப்பு வந்து தடைபட்டு நிற்கிது. இப்படி ஒரு சூழ்நிலை வரக்கூடாது, எந்த படமாக இருந்தாலும் இப்படி ஒரு சூழ்நிலை வரக்கூடாது. வந்து நீங்கள் வந்து சிம்புக்கு ஆதரவாக வந்தாலும் இந்த இடத்துல வந்து ஐஸ்வர்ய கணேசனுக்கு ஆதரவா பெப்சி இருக்கு, இது எப்படி எடுத்துக்கிறது? அதுதான் இப்படி ஒரு சூழ்நிலை வரக்கூடாதுன்னு எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே வந்து நிறைய சங்கங்கள் இருக்குது சார், தயாரிப்பாளர் சங்கம் இருக்குது, இயக்குனர் சங்கம் இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெப்சி இருக்குது, ஸோ நடிகர் சங்கம் இருக்குது. இவங்க எல்லாம் வந்து கலந்து ஆலோசித்து பார்த்தீங்கன்னா பொதுவாக எப்படின்னா இந்த மாதிரி சினிமா பஞ்சாயத்து நிறைய வரும், நிறைய சிக்கல்கள் பஞ்சாயத்தெல்லாம் வரும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் உட்காந்து பேசி வயா மீடியாவை ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வர்றதுக்கு பார்ப்பாங்க. பல நேரங்களில் வந்து இந்த சங்கங்களே முடிச்சு விட்டு சரி பண்ணுறதுக்கு தான் பார்ப்பாங்க. அது முடியாத சூழ்நிலையில் தான் பல வழக்குகள் வந்து நீதிமன்றத்துக்கு போகும். அப்படி நீதிமன்றத்தில் தோற்று போய் மறுபடியும் வந்து இங்கே வந்திருக்கு, சங்கத்தில் வந்து நியாயம் கேட்குறாரு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்ய கணேசன் அவர் சில கோடிகளை செலவழித்திருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் வந்து நஷ்டம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த நஷ்டம் சிம்புவால் தான் ஏற்பட்டிருக்குன்னு அவருடைய வாதமாக இருக்குது. அப்போ சிம்பு என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் வந்து தேதி கொடுக்க ரெடியாக தான் இருந்தேன், அந்த கொரோனா குமார்ங்கிற ப்ராஜெக்ட் மட்டும்தான் வேணான்னு சொன்னேன், வேற ஒரு ப்ராஜெக்ட்டும் நான் தேதி கொடுக்க தான் ரெடியாக தான் இருந்தேன், ஆனால் வேற ஒரு ப்ராஜெக்ட் வந்து டிசைன் ஆகலை, ரெடி ஆகலை, நான் என்ன செய்கிறது, எதுவுமே இப்போ ஒரு ப்ராஜெக்ட் ரெடி ஆகாமல் எப்படி படத்துக்கு போகிறது, படப்பிடிப்புக்கு போகிறதுன்னு அவர் வந்து அவருடைய சைட்லேருந்து அவர் நியாயங்களை சொல்கிறாரு. 2 பக்கமே வந்து நியாயம் இருக்க மாதிரி தான் தெரியுது. ஸோ இப்போ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ வந்து தானு சார் வந்து அரசன்ற படத்தை வந்து எடுத்துகிட்டு இருக்காரு. அது பெரிய பட்ஜெட் படம், பெரிய பொருட்செலவு. இப்போ வெற்றிமாறன் டைரக்ட் பண்ணுறாரு. தானு சாரோட ப்ரொடக்ஷன் எப்போவுமே வந்து பிரம்மாண்டமாக இருக்கும். பெரிய பெரிய நடிகர்கள் விஜய் சேதுபதியிலேருந்து பல பேர் வந்து அதில் ஆல்ரெடி நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே எல்லாருக்கும் அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே கோயில்பட்டியில் ஒரு 20 நாள் ஷூட்டிங் முடிஞ்சு, இங்கே ஒரு 10-15 நாள் சென்னையிலே ஷூட்டிங் நடந்து முடிஞ்சிருச்சு. ஃபிலிம் சிட்டி செட்டு போட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த படத்தை நிறுத்தினா அப்போ தானு சார் அவர் ஒரு ப்ரொடியூசர், அவர் பெரிய ப்ரொடியூசராக சின்ன ப்ரொடியூசராக அதெல்லாம் விட்டுருங்க, அவர் ஒரு தயாரிப்பாளர். அவர் வந்து இந்த ப்ராஜெக்டை நம்பி வெளியில் நிறைய இடங்களில் வட்டிக்கு வாங்கியிருப்பார், நிறைய இடங்களில் பணம் வந்து வாங்கி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார். அவருடைய முதலீடு இதுக்குள்ளே போய் மாட்டியிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு தயாரிப்பாளர் இங்கே சிக்கலுக்குள்ளாகிறார். இப்போ நியாயமாக பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாயத்து எப்படி அப்படின்னா, இது வந்து ஒரு தயாரிப்பாளர் யார் ஐஸ்வர்ய கணேசனுக்கும் ஒரு நடிகர் யார் சிம்பு, ஸோ இவங்களுக்குள்ள உள்ள ஒரு பிரச்சனை 1-to-1 பேசி முடிச்சுக்க முடியலன்னும் போது இந்த 2 பேருக்குமே சங்கங்கள் இருக்குது. நடிகர் சங்கம் ஒரு பக்கம் இருக்குது, தயாரிப்பாளர் சங்கம் ஒரு பக்கம் இருக்குது. இவங்க வந்து பேசி முடிக்க முடியுமா முடிக்க முடியாதா அப்படின்னா நிச்சயமாக பேசி முடிக்க முடியும். அதாவது பல வழக்குகள் வந்து சினிமாவில் வந்து கோர்ட்டுக்கு போகாமல் வந்து பேசி முடிச்சிருக்காங்க. ஏன்னா யாரும் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுனால அந்த மாதிரி பேசி முடிக்க முடியும். அது என்னென்னா சில வழக்குகள் வந்து உடனே செட்டில் ஆகாது, கொஞ்சம் இழுக்கும் வைக்கும் எல்லாம் தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இப்போ அரசன் படப்பிடிப்பு நடந்துக்கிட்டு இருக்குது, அந்த படப்பிடிப்பை நிறுத்த வேண்டாம். அதுதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, நானும் ஒரு தயாரிப்பாளராக இருக்கிறதுனால ஒரு படப்பிடிப்பை நிறுத்தும் போது என்னாகும், அந்த தயாரிப்பாளர் வந்து நஷ்டப்படுவார். அது
குறிப்பிட்ட தேதியில் படத்தை எடுக்க முடியாது, அவருக்கு வந்து வட்டி ஜாஸ்தியாகும், அவர் பிளான் பண்ண பட்ஜெட்டோடு வந்து இப்போ பட்ஜெட் ஏறிடும், நிறைய சிக்கல்கள் வந்து தயாரிப்பாளருக்கு வரதுனால படப்பிடிப்பு ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்னும், பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக வந்து செட்டில்மெண்ட்டுக்கு வந்துடும். ஆனால் என்னன்னு தெரில, படப்பிடிப்பை வந்து நிறுத்தியிருக்காங்க. பெப்சி வந்து நான் கோஆப்ரேஷன், அதாவது வந்து இந்த படப்பிடிப்பு நடத்துறதுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கு தயாராக இல்லைன்னு சொல்லி இந்த படப்பிடிப்பை நிறுத்தியிருக்காங்க. இது கூட சிம்புக்கு வந்து பெருசாக கோவம் இல்லை. சிம்புக்கு எது பெருசாக கோவம் அப்படின்னா, அந்த காசா கிராண்டுன்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, கன்ஸ்ட்ரக்ஷன் அட்வர்டைஸ்மெண்ட், அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து சிம்பு நடிக்கிறதா ஒத்துட்ருக்காரு. அதுக்கு 3.5 கோடி ரூபா சம்பளம் வந்து சிம்புக்கு வந்து பேசியிருக்காங்க. அது 3.5 கோடி ரூபா முழு பணத்தையும் வந்து சிம்பு வந்து வாங்கியிருக்கிறாரு. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காண்டி செட்டு போட்டு அவங்க ஒரு யூனிட் வந்து வெயிட் பண்ணுறாங்க. ஆட் ஃபிலிம்க்கு ஒரு யூனிட் வெயிட் பண்ணுறாங்க. அந்த ஆட் ஃபிலிம்லேயும் வந்து சிம்பு நடிக்கக்கூடாது அப்படிங்கிற பெப்சி தடை பண்ணுறாங்க. அப்படின்னும் போது சிம்பு என்ன சொல்கிறாரு, எல்லா பக்கமும் என்னை வந்து நீங்கள் முடக்குனீங்கன்னா என்ன பண்ணுறது, தொழிலை நீங்கள் முடக்குனீங்கன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சிம்புவோட வாதமாக இருக்குது. எனக்கு அங்கே ஒரு 3.5 கோடி ரூபா ஒரு வேளை அதில் நடிக்க முடியாமல் போனால், குறித்த நேரத்தில் அதை முடிச்சு கொடுக்க முடியாமல் போனால், அவங்க அக்ரிமெண்ட் படி அவங்க 3.5 கோடியே திருப்பி கேட்பாங்க. அவங்க செட்டுக்கு போட்ட காசை திருப்பி கேட்பாங்க. அவங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை அவங்க திருப்பி கேட்பாங்க. யார்? இந்த காசா கிராண்ட் கம்பெனி. இப்படி பல சிக்கல்கள் வந்து சிம்புக்கு இருக்குது. ஒரு பக்கம் வந்து தயாரிப்பாளர் தானுசருக்கு அவருக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஒரு படம் நின்று போகிறதுனால பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா படம் நின்னா யாருக்கும் வந்து லாபம் கிடையாது சார். இப்போ ஒரு தயாரிப்பு சினிமா துறையில் ஏகப்பட்ட சிக்கல், ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பயங்கரமான சிக்கலுக்குள்ளே சினிமா துறை இருக்குது. இன்றைக்கி படம் எடுக்கிறதுக்கு தயாரிப்பாளர்களே இல்லை. உண்மையாக சொல்லப்போனால் படம் எடுக்கிறதுக்கு தயாரிப்பாளர்களே இல்லை. அப்படி இருக்கும்போது 1-2 பேர் தான் இண்டிவிஜுவல் தயாரிப்பாளர் அப்படின்னா, ஒரு தானுசார், ஒரு ஆர்பி சௌத்ரி, அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். ஆர்பி சௌத்ரி கூட இப்போ படங்கள் எடுக்கிறது இல்லை. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு படத்தை நிறுத்தினீங்கன்னா அது எல்லாரையும் பாதிக்கும். டோட்டலாக வந்து அந்த யூனிட்டை பாதிக்கும், அந்த தயாரிப்பாளரை பாதிக்கும், மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா அது சார்ந்த ஒர்க்கர்ஸ்லேருந்து எல்லாரையுமே பாதிக்கும். அது வந்து தவிர்க்கிறதுக்கு வழி என்னன்னு பார்க்கணும். இப்போ இந்த படம் வந்து டெம்பரவரியாக ஸ்டாப் பண்ணியிருக்காங்களா, இல்லைனா வந்து இந்த படமே வந்து ட்ராப் ஆயிடுச்சா, வேற ஹீரோலாம் வந்து நடிக்க போகிறாங்க அப்படிங்கிறான தகவல் வந்துட்டு இருக்கு. பல தகவல்கள் வந்து உலா வரதான் சார் செய்யும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து ட்ராப் ஆயிடுச்சு, இந்த ப்ராஜெக்டில் வந்து கென் வந்து ஹீரோவாக நடிக்க போகிறாரு, தானு சார் வந்து ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு, வெற்றிமாறன் சார் அந்த ப்ராஜெக்டை தொடங்க போகிறாரு, இப்படி ஏகப்பட்ட தகவல்கள் வந்து உலா வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த ப்ராஜெக்ட் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அங்கே கோயில்பட்டியில் ஒரு 20 நாள், இங்கே ஒரு 15 நாள், கிட்டத்தட்ட 35-40 நாள் வந்து படப்பிடிப்பு நடத்திட்டாங்க. ஸோ இதில் வந்து மிகப்பெரிய அமௌண்ட் வந்து தானு சார் வந்து உள்ளே இறக்கியிருக்கிறார். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சிம்புலேருந்து வெற்றிமாறன்லேருந்து நடிக்கிற எல்லா நடிகர்களுமே பெரிய நடிகர்களாக இருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்த அட்வான்ஸ்லேருந்து இந்த படத்துக்காண்டி போட்ட செட்லேருந்து ஃபிலிம் சிட்டியில் ஒரு செட்டு போட்டிருக்கு. கிட்டத்தட்ட அவர் 30% எடுத்து முடிச்சிருப்பாங்க இல்லையா? ஆமாம், நிச்சயம் 30%. இந்த படத்தினுடைய பட்ஜெட் ஒரு 40 கோடி ரூபா அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 15 கோடி ரூபாய்க்கு மேலே ஆல்ரெடி வந்து செலவழிச்சிட்டாங்க. அட்வான்ஸ் கொடுத்துருப்பாரு வெற்றிமாறன். ஆமாம், செலவழிச்சிட்டாங்க, ஆல்ரெடி செலவழிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கு அந்த பணம் எங்கேருந்து வரும்? அந்த பணம் வந்து வட்டிக்கு வாங்குவாங்க. அந்த 15 கோடி ரூபாய்க்கு வட்டி கட்டிட்டு இருப்பார். ஆல்ரெடி வந்து ஒரு 6 மாதம் 8 மாதமாக வட்டி கட்டிட்டு இருப்பார். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருடைய முதலீடு என்ன ஆகுது? ஒரு பக்கம் ஐஸ்வரி கணேசன் என்ன சொல்கிறாரு, எனக்கு 14 கோடி ரூபா வேணும், எனக்கு வந்து நான் செலவழிச்சிருக்கேன், எனக்கு நஷ்டம் இருக்குன்னு அவர் சொல்கிறாரு. இந்த பக்கம் தானு சார் வந்து பணம் செலவழிச்சிருக்காரு. அவருடைய சைட்லேருந்து நம்ம பார்க்கணும்ல. ஸோ மொத்தத்தில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோவாக இருக்கிறத விட கொஞ்சம் ஒரு படி இறங்கி வந்து 2 பேருமே, நான் சொல்கிறது சிம்புவும் சரி ஐஸ்வரி கணேசனும் சரி, ஒரு படி இறங்கி வந்து இதை செட்டில் பண்ணிக்கிறது தான் நல்லது. பொதுவாக இந்த மாதிரி சினிமா துறையில் வர பஞ்சாயத்துகள், இந்த மாதிரி வந்து சங்கங்கள் நினச்சா நிச்சயமாக செட்டில் பண்ண முடியும். அதுதான் வந்து சரியான வழியை தவிர, அந்த செட்டில்மெண்ட் வர்றதுக்குள்ளே படப்பிடிப்பை நிறுத்தி வைக்கிறதுங்கிறது ஒரு சரியான விஷயமா இருக்காது. அரசன் பட பிரச்சனை தொடர்பாக பல்வேறு விஷயங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.